ஜோதிடம் என்பது நம்முடைய அண்டவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சுழற்சியால் நாம் அதனால் என்று அதனுடைய சுழற்சி இருக்கும் பொழுது நாம் பிறக்கின்றோமோ அதனுடைய பலம் பலகீனம் பாதக சாதகங்கள் நமக்கு ஜாதகமாக அமைகிறது. ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகத்தில் கேது பகவான் நாம் செய்த பாவத்தினுடைய பங்கை அதனுடைய இருப்பை மொத்தத்தை அது காட்டும். ராகு பகவான் நாம் செய்த புண்ணியங்களின் பலனை காட்டும். இப்படி எல்லா திறமையும் இருந்தும் அந்த இலக்கை அடைய முடியாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கேது பகவானுடைய நட்சத்திர சாரங்கள் பெற்ற கிரகங்கள் இருக்கும். இப்படி இது 90% இதுவரையில் பொருந்திய வந்திருக்கின்றன. கேது பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய கணபதியால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடிகிறது. ஏன்னா கிரகங்களிலேயே பெரிது கேதுதான். மகம், மூலம், அஸ்வதி 3 லாக் என்று சொல்வார்கள். இந்த திறவுகோலை அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையின் ரகசியங்கள் அவர்கள் வெற்றி அடைவதற்கு இது மாபெரும் துணை செய்யும். விளக்கணையை நாம் வாங்கி கொண்டு சென்று அதில் அகல் விளக்கு 7 ஏற்றி விநாயகர் கோயில் சென்று 6 முறை வலமாக சுற்றி 7 முறை இடமாக சுற்ற வேண்டும்.